ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிதான நாமத்தாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஓ ஃபார் ஓப்லெஸ் என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை எப்பொழுதும் நேசிக்கிறவராய், நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த புதிய ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்த ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குரிய வார்த்தை நீங்கள் எங்களை எப்படியாக நடத்த போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியாக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடம் அது அப்படி தான் இருக்க போகுது, உங்கள் குடும்பம் அப்படி தான் இருக்க போகிறது, உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் அப்படி தான் இருக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே இந்த வருஷம் ஒரு மாற்றத்தை எதுவும் கொடுக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புதிய வருடத்தை நாம் அழகாய் அதை நாம் வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறதோ என்று அநேக வாக்குத்தத்த வசனங்களை நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் வேத வசனம் இந்த வருஷம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஒரு காரியத்தின் மூலமாய் இந்த வருஷத்தை நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வருஷத்தை நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக இணைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த காரியம் என்னவென்றால், ஆண்டவர் என்னோடு கூட சொன்னார், ஆவியானவரால் எல்லாம் ஆகும், ஆவியானவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று எனக்கு அழகாய் என்னோடு கூட பேசினார். அப்போ நான் யோசித்தேன், நம்முடைய எல்லாருடைய மைண்ட்லேயும் வருகின்ற காரியம் ஆவியானவர் என்றால் நம்மளுடைய சிந்தையில் வருகின்ற ஒரு காரியம் என்னன்னா, ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறாரு, ஹோலி ஸ்பிரிட் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் அந்நிய பாஷை பேசணும். பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறாருன்னா நான் அந்நிய பாஷை இருக்கிற அந்த சபைக்கு போகணும். அந்நிய பாஷை தான் பரிசுத்த ஆவியானவர் என்று நிறைய பேர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆவியானவரால், ஹோலி ஸ்பிரிட்டால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். இது 2 காரியங்களை அவங்க நமக்கு நிறைய பேர் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆவியானவருடைய குணங்கள், ஆவியானவருடைய கிரியைகள், ஆவியானவருடைய செய்கைகள் வேதாகமத்தில் அளவிட முடியாததாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அதை அறிந்திருக்க வேண்டும். இன்று நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், ஆவியானவரால் எல்லாம் ஆகும். ஆவியானவரால் மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான ஆசீர்வாதமான காரியத்தை செய்ய முடியும். மனிதர்கள் செய்ய முடியாத காரியத்தை, இந்த உலகம் செய்ய முடியாத காரியத்தை, உன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், உற்றார்கள் செய்ய முடியாத காரியத்தை ஆவியானவர் செய்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. முதலாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு காரியம், வேதாகமம் நம்ம ஆழமாய் தியானிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவங்க மேரி என்கிற அம்மாவை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆண்டவருடைய தாயார் என்று நம்ம அழைக்கிறோம். அவர்கிட்ட வந்து தேவதூதன் இப்படியாக சொல்லுகிறாள், அம்மா நீங்கள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற போகிறீங்க, அவருக்கு இம்மானுவேல், இயேசு என்று நீங்கள் பெயர் வையுங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க கேட்கிற ஒரு காரியம், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்கிறார். அந்த நாட்களில், அந்த காலகட்டத்தினுடைய முறைமையின்படி ஒரு பிள்ளைகள், அதாவது திருமணத்திற்கு ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் 6 வயதாக இருக்கும் பொழுது அவர்கள் இருவரும் இரு வீட்டாரும் பேசிக்கொள்வார்களாம். இந்த மகனை இந்த மகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம் சொல்லிட்டு 14 வயதாகும் பொழுது அவர்கள் இருவரையும் அழைத்து அவர்கள் இருவருக்கும் அந்த நிச்சயதார்த்தம், அவர்கள் இருவருக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த 14 ஏஜில் பண்ணும்பொழுது 15வது வருஷம், அதாவது 15 இயர்ஸ்க்குள்ளே அவங்க வரும்பொழுது அவங்க என்ன பண்ணிடணும்னா இருவரும் திருமணம் செய்ய வேண்டும். அந்த என்கேஜ்மெண்ட், அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் அந்த திருமணத்துக்கும் 1 வருட காலம் இருக்கும். அது ஒரு மாதிரி பரிசுத்தமாய் அவங்க இருக்கணும், சாட்சியாய் அவர்கள் இருக்கணும். இந்த 1 வருட காலத்தில் அவர்கள் ஒருவேளை
அந்த பெண் கர்ப்பவதி ஆகி கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று யாருன்னா சாட்சியின் மூலமாய் அதை நிரூபித்தால் அந்த பெண் பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்த அவருடைய கணவரையோ எல்லாரையும் ஊருக்கு வெளியே கொண்டு போய் மோசையினுடைய முறைமையின்படி அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் மேரி இங்கே சொல்கிறாங்க, நான் இன்னும் புருஷனை அறியேனே. அதாவது சரீர ரீதியாய் அவருக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் கொள்ளக்கூடாது. நாங்கள் இன்னும் அவருக்கு எனக்கு அந்த அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை, நாங்கள் இன்னும் திருமணம் செய்யவில்லையே. அப்படி இருக்கும்போது இது எப்படி ஆகும் என்று அவங்க சொல்கிறாங்க. உண்மையிலே அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். இது எப்படி ஆகும்? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பண்ணி இது எப்படி ஆகும்? இது ஆகாதே, இது நடக்காதே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனால் ஏஞ்சல் சொல்கிறாரு, நீங்கள் அதற்கு தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் வருவார். எஸ், ஆவியானவர் உங்கள் மேலே வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே நிழலிடும் பொழுது எல்லாம் ஆகும். இங்க வசனம் சொல்லுகிறது, உங்களால் முடியாதது பட் ஆவியானவரால் முடியும். உன்னுடைய உறவினர்களால் முடியாது, சமுதாயத்தினால முடியாது, நண்பர்களால் முடியாது, உன்னுடைய குழந்தைகள், பெற்றோர்கள், யாராலையும் உனக்கு எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஆவியானவர் மாத்திரம்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். வேதவசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் உன் மேலே நிழலிடும் போது எல்லாம் ஆகும். பிரியமானவர்களே, நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது மரியா இப்படியாக அவங்க தவறான ஒரு உறவில் இப்படி ஒரு குழந்தை பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சாட்சி அவங்கள பனிஷ்மெண்ட் கொடுத்து தப்பு ரைட்டுன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை. ஏன்னா இது ஆவியானவருடைய உதவியால் நடந்தது. பிரியமானவர்களை, வேதவசனம் சொல்லுகிறது, 37வது வசனம் அதே அதிகாரத்தில் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நத்திங் இம்பாசிபிள் ஃபார் காட். கடவுளால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் முடித்து கொடுக்கிறார். ஒருவேளை இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இது முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இது யாராலையும் செய்ய முடியாது என்று நினைக்கிறீங்களா? இது எனக்கு கிடைக்காது என்று நினைக்கிறீங்களா? ஆவியானவருடைய உதவினால் நீங்கள் செய்ய முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. முடியாது என்று நினைத்த ஒன்றை ஆவியானவர் நிறைவேற்றி காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் தியானிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், சீஷர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்கிறார், ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முதலாவது ஆவியானவர் அன்பாசிபிளான காரியத்தை அவர் பாசிபிளாய் மாற்றுகிறார். முடியாத காரியத்தை அவர் முடித்து கொடுக்கிறார் என்று பார்த்தோம். இரண்டாவதாக ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார் என்றால், உங்களுக்கு அவர் பலனை தருகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், என்னால வேதத்தை வாசிக்க முடியல, என்னால ஜெபிக்க முடியல, என்னால ஒரு காரியத்தை செய்ய முடியல, இந்த பாவத்திலிருந்து என்னால வெளியே வர முடியல, இதிலிருந்து என்னால மேற்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். வேதவசனம் சொல்லுகிறது, ஆவியானவருடைய பலத்தினால நீங்க எல்லாம் செய்ய முடியும். வேதாகமத்தில் நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பலப்படுத்துவேன், நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்கிறார். கழுகுகளுக்கு ஒத்த பலத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ரோமர் 8:26 சொல்லுகிறது, உங்களுக்கு எப்படி என்ன பண்ணணும்னு தெரியாது, அதனால ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார், பலனை தருகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் பலவீனங்களில் அவர் பலப்பட விரும்புகிறார். உங்கள் பலவீனங்களை அவர் எடுத்து போட்டு உங்களை பலப்படுத்த அவர் விரும்புகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா?
பலனற்று போய் இருக்கிறீங்களா? ஒருவேளை எந்த விதத்தில் எந்த இடத்துல நீங்கள் பலனை இழந்து போய் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல நிழலிடும். அப்பொழுது இது எல்லாம் ஆகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் முடித்து கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில எந்த நிலையில நீங்கள் இருந்தாலும் அவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 4:31 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்கள் மேல் வரும்பொழுது அவர்கள் தைரியம் அடைந்தார்கள் என்று. சீஷங்க எல்லாரும் அந்நிய பாஷைய வரங்களை பெற்றுக்கொண்டாங்க, மேல் வீட்டில் ஜெபிச்சாங்க, எல்லாம் ஓகே. ஆண்டுடைய வார்த்தைகளை அவங்க சொல்ல சொல்ல நிறைய எதிர்ப்புகள், போராட்டங்கள் வருது. அவங்க என்ன செய்வது என்று தெரியாமல் பயந்து போகிறாங்க. ஆண்டவரே எப்படி, ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் சொல்லிட்டு அவர்கள் கலங்கின பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கின பொழுது என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அவர்கள் தைரியம் அடைந்தார்கள். அவர்கள் இருந்த இடம் அசைக்கப்பட்டது. இல்லை, நம்ம வீட்டில் நம்மளுக்கு இந்த அனுபவம் இருக்குது. மாங்காய் மரம், புளியா மரம், இந்த இலந்த பழம், இந்த மரம். இந்த புளியாங்க மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த பழம் ஆயிட்டோன்னா அந்த மரத்தை பிடிச்சி உழுக்குவாங்க. உழுக்கும் பொழுது எல்லா பழங்களும் கீழே விழும். ஆப்பிள் மரத்தை பார்க்கும்போது அந்த பழங்கள் எல்லாம் வச்சுட்டு அதை உழுக்கும் பொழுது பழங்கள் எல்லாம் விழும். அப்படியாக ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒருமித்து ஒரு இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. எதற்காகனா அவங்க பயந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ, வெளியே சென்றால் என்ன காரியங்கள் நமக்கு நேரிடுமோ என்று பயந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் இருந்த அந்த இடத்தை அசைக்கிறார். பில்டிங் இல்லை, அவர்களை அசைக்கிறார். அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பயங்கள் எல்லாம் விழுந்து போக விதமாய் ஆண்டவர் செய்கிறார். அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு தைரியத்தை, உற்சாகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது எப்ப நடக்குது தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வரும்பொழுது. அப்ப வேதவசனம் அழகா சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பயந்த நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க, நிகழ்காலத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க, இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்று நினைத்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் உங்கள் மேல வரும்பொழுது, ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் வரும்பொழுது, ஆவியானவர் உங்கள் சரீரத்தில் வரும்பொழுது எல்லா விதமான பயங்களையும் ஆண்டவர் எடுத்து போடுகிறவராயிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். ஆவியானவர்களை மாத்திரம்தான் உங்களை தைரியப்படுத்த முடியும். ஆவியானவர்களை மாத்திரம்தான் உங்களை பலப்படுத்த முடியும். ஆவியானவர்களை மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் தடையா இருக்கிற காரியங்களை ஜெயமாய் மாற்ற முடியும். நான் சொல்ல, வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம நான்காவதாக பார்க்கும்பொழுது சிம்சோன் என்கிற தேவ மனிதன் நம்ம எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறோம். சிம்சோன் என்கிற தேவ மனிதனை நம்ம எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த மனிதனை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் என்ற வேதவசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள், நியாயாதிபதிகள் 14:6 சொல்லுகிறது, அவர் ஒரு பால சிங்கத்தை கிழித்தார் என்று. இல்லை, நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க. சிங்கம்னு சொல்லலை, அது சிங்க குட்டின்னு சொல்லலை, இல்லை வயதான சிங்கம் சொல்லலை, பால சிங்கம், அதாவது இளம் வாலிப வயதில் இருக்கிற ஒரு சிங்கம். இல்லை, இப்போ என்னை போயிட்டு ஒரு வயசானவங்களை அடிக்கிறானா நான் அடிச்சுட்டு வந்துடுவேன். ஒரு சின்ன பையன் அடினா நான் அடிச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் என் வயசுக்கு, என் வீரத்திற்கு, என் பலத்துக்கு தகுந்தவனை நான் அடிக்கணும்னு சொல்லும் போது அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்சோன் அப்படிப்பட்ட வீரம் நிறைந்த ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டி கிழிப்பது போல கிழிக்கிறார். இது எப்படி ஆச்சு அப்படின்னா வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கினதின் மூலமாய் இது நடந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை ஒருவேளை சிங்கத்தை போல பயம் காட்டிக்கொண்டு, சிங்கத்தை போல வீரம் நிறைந்து, சிங்கத்தை போல உங்களை எப்ப விழுங்கலாமோ என்று பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய சத்துருவின் காரியங்களா இருக்கலாம், சாத்தானுடைய காரியங்களா இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலத்தினால அதை கிழித்தெறியும்படியான பலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இது எப்ப தெரியுமா ஆகும்? ஆவியானவர், தேவனுடைய ஆவி அவன் மேலே இறங்கியது.
இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஒரு விடுகதையை அவர் சொல்லுகிறார். அந்த விடுகதைக்கு அவர்கள் பதில் சொல்லிடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, யார் இந்த விடுகதைக்கு பதில் சொல்கிறாங்களோ நான் 30 மாற்று வஸ்திரங்களை தருகிறேன் என்று. இப்போ அந்த மாற்று வஸ்திரத்தை அவர் கொடுக்க வேண்டும். 14:19 சொல்லப்படுகிறது, நியாயாதிபதிகளில் அவர் மேலே ஆவியானவர், அதாவது தேவனின் ஆவி அவர் மேலே இறங்கின உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவ்வளோ பேரை கொன்று அந்த வஸ்திரத்தை எடுத்து வந்து கொடுக்குறார். எப்படி இது ஆகும்? 30 பேரை கொல்லுன்னா எப்படி? 30 மாற்று வஸ்திரங்களை ஒரே அடியாக எடுத்து வந்து கொடுக்கணும்னா எப்படி? ஆண்டவரால் முடியும், ஆவியானவரால் முடியும். ஒரு ஆள் நீங்கள் நினச்சிருக்கலாம், இவ்வளோ பெரிய கடன் இருக்கேன், இவ்வளோ பெரிய சுமை இருக்கேன், இதை நான் எப்படி கொடுக்க முடியும், எப்படி இதெல்லாம் ஒரே டைமில் கொடுக்கணுமே, இவ்வளோ நாளுக்குள்ளே கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வருஷத்தை நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் முடியும், என்னால் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது 15-16 பார்க்கும்போது அவரை ஒரு கயிறுனால் கட்டி வச்சுறாங்க. சிம்சோனுடைய பலம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கயிறில் கட்டி வச்சோன்னே அதை அழகாக பிச்சு போட்டுட்டு அவர் வராரு. அது எப்படி ஆகுனா ஆவியானவர் அவர் மேலே இறங்கினது போல. கர்த்தருடைய ஆவி அவர் மேலே இறங்கின உடனே அவர் அந்த கயிறை அப்படியே ஒரு நூலை போல பிச்சு போட்டுட்டு வரார். அந்த கயிறு சாதாரணமான கயிறு கிடையாது. நீங்கள் நிறைய இந்த தபேலாவில் நீங்கள் பார்க்கலாம், அந்த லெதர், அந்த மாம்சத்தினால செய்யப்பட்ட அந்த லெதர், அதுபோல் அது ஃப்ரெஷ்ஷான ஒரு மாம்சத்திலிருந்து எடுத்து செய்யப்படுகின்ற ஒரு கயிறு, பின்னப்பட்ட ஒரு கயிறு. அதை அவர் ஈஸியாக பிச்சுட்டு வர்றாருன்னா எப்படி என்றால் ஆவியானவருடைய உதவினால். ஒருவேளை உங்களை அநேக கடன் பிரச்சனைகள் கட்டி இருக்கா, வியாதியின் போராட்டங்கள் கட்டி இருக்கா, உங்களால் அந்த கட்டிலிருந்து வெளியே வர முடியலையா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவருடைய உதவினால் எல்லாம் ஆகும் என்று. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முதலாவதாக நம்ம பார்த்தோம், ஆவியானவரால் எல்லாம் ஆகும். ஆம் பிரியமானவர்களே, மரியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், முடியாததை நான் முடித்து காண்பிப்பேன் என்று. இரண்டாவதாக ஆவியானவரால் முடியும் என்று ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார், நான் உங்களை பலப்படுத்த முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக ஆவியானவருடைய உதவினால நாம் தைரியம் கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் தடையாயிருக்கின்ற காரியங்கள், முடியாது என்று நினைக்கின்ற காரியங்கள், இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், இந்த சூழ்நிலை எப்படி என்னுடைய குடும்பத்தில் மாறப்போகிறது, ஒருவேளை கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்ததான பாரங்கள், எதிர்காலத்தை குறித்ததான பாரங்கள், சரீரத்தை குறித்ததான காரியங்கள், ஆண்டவரே இந்த 2025 ஆண்டுக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைத்து விட்டோம், ஆனால் எங்கள் சூழ்நிலைகள் இன்னும் மாறவில்லையே, இந்த பலவீனங்கள் அப்படியே இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் இந்த ஆண்டு ஆவியானவர் மாற்றி கொடுக்க போகிறார். எல்லாவற்றையும் இந்த ஆண்டு ஆவியானவருடைய உதவினால நீங்க ஜெயிக்க போகிறீங்க. ஆமென், ஆமென். ஆவியானவரால எல்லாம் முடியும். நான் சொல்லலைங்க, வேதவாசனம் சொல்லுகிறது. சகரியா 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று. எவ்வளவு அழகான வசனம் இல்லை? ஆம் பிரியமானவர்களே, ஆவியானவரால் எல்லாம் ஆகும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய பலம், உங்களுடைய ஞானம், உங்கள்கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ், உங்களுடைய நகை, உங்கள் பொருள், உங்கள் வீடு, உங்கள் ஆஸ்தி, உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், வந்தவர்கள், போனவர்கள், யாராலையும் முடியாதுங்க, யாராலையும் முடியாது. ஆவியானவர்களால் மாத்திரம்தான் முடியும். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், எலிசானுடைய காலத்தில் 3 ராஜாக்கள், நீங்கள் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது 17வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது எலிசா இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் நிரம்பி ஓடும், உங்களுக்கு உங்களுடைய ஆடு மாடுகளுக்கு தேவையான தண்ணீர்களை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இந்த சூழ்நிலை, இந்த 13வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல நடக்குது. என்ன காரியங்கள் நடக்குது? 3 ராஜாக்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் ஒரு மோவாப்பு தேசத்தோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக அவர்கள் கடந்து போறாங்க.
வேத வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் அந்த தேசத்து மக்களை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அவர்களுடைய பிதாக்களுடைய காலத்தில் அவர்கள் நிறைய விதமான டாக்ஸ் வரிகளை அவர்கள் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் என்ன பண்ணல, கொடுக்கல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம போய் அந்த அவன் செஞ்ச அந்த துரோகத்துக்கு நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு 3 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, கடந்து போகிறாங்க. அப்போ அந்த 3 ராஜாக்களும் போய் என்ன பண்ணுவது என்று அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மோவாப்பு அந்த தேசத்து மக்கள் அந்த தேசத்துக்கிட்ட போயிட்டு யுத்தத்திற்காக அவங்க போகும்பொழுது அங்கே நேரிடுகிற ஒரு காரியம் என்னன்னா, அந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ட்ரையான ஒரு நிலமாய் இருக்கிறது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏதோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏதோம் குறித்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் யாக்கோபு என்கிற தேவமனிதன் தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்த ஒரு நிலம். இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையான ஒரு நிலம். வேதவசனம் சொல்லுகிறது, அவங்க இருக்கின்ற அந்த இடங்கள் முழுவதும் அது அப்படியே இஸ்ரவேல் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா இவங்க எல்லாம் போகும்போது அந்த இடம் எப்படி இருக்குன்னா முற்றிலும் தண்ணீர் இல்லாமல் போன ஒரு இடமாய் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த 3 ராஜாக்கள் அந்த ஒரு ராஜாவை எதிர்க்கும்படியாக கடந்து போகும்பொழுது அந்த இடம் அவங்க போகும்பொழுது அந்த அவங்களோடு கூட இருந்த அந்த யுத்த வீரர்கள், யுத்த காரியங்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு தண்ணீர் தேவை. ஆனால் அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒரு வனாந்தரமாய் காணப்படுகிறது, ஒரு வனாந்தரமான ஒரு இடமாய் காணப்படுகிறது. அப்போ அந்த ராஜாங்க எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம 3 ராஜாக்களும் இந்த இடத்துல மடியும்படியாக கர்த்தர் கொண்டு வந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்படியாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது, அவங்க விசாரிக்க சொல்கிறாங்க. இங்கே கர்த்தருடைய மனுஷங்க யாராவது இருக்கிறாங்களா, நம்ம விசாரிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அங்கே எலிசா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தெரிய வருது. உடனே அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவனுடைய வார்த்தை அந்த இடத்துக்கு வருது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீங்க, உங்களோட வாய்க்கால்கள் நிரம்பி ஓடும். என்னங்க இது? மழை வரணும்னா இப்படி இருந்தால் தான் மழை வரும், இது நடந்தால் தான் மழை வரும். சயின்ஸ் சொல்லுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தால் தான் மழைகள் வரும் என்று. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய வாய்க்கால்கள் நிரம்பி ஓடும் என்று. வாய்க்காலை வெட்டுங்கன்றாங்க. அந்த பாலைவனமான அந்த இடத்துல அவர்கள் நிறைய வாய்க்கால்களை, தண்ணி தேங்கும்படியான பள்ளங்களை, குழிகளை அவர்கள் வெட்டுகிறார்கள். அடுத்த நாள் காலையில் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் மறுநாள் காலமே என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, அவர்கள் பலி செலுத்தின உடனே தண்ணீர் ஏதோம் வழியாக ஏதோம் தேசத்தின் வழியாக வனாந்தரத்திலே தேசம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. எங்கேயோ இருந்து தண்ணீர் ஆண்டவர் கொண்டு வராருங்க. இது எப்படி ஆகும்? எப்படி இது நடக்கும்? பக்கத்தில் நதி இல்லை, பக்கத்தில் தண்ணிக்கான எந்த வசதி இல்லை, அவங்க போர் போடல, ஒன்றும் போடல, ஒரு ட்ரையான ஒரு இடம். ஆண்டவர் பாருங்க, எங்கேயோ இருந்து தண்ணீரை கொண்டு வரார். நான் இதை யோசிக்கும் போது, எப்படி ஆண்டவரை எத்தனை கிலோமீட்டர்லேருந்து எந்த ஊர்லேருந்து இங்கே கொண்டு வந்தீங்க? அந்த ஊருக்கு இவங்களுக்கு எவ்வளோ தூரம் நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆவியானவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இங்கே பார்க்கிறோம், அதே அதிகாரம் 4வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும்போது எலிசா அந்த வழியாக வரும்பொழுது அந்த தேவ மனிதனுக்கு தேவையான எல்லா காரியங்களும் ஒரு அம்மா செய்கிறாங்க. அவருக்கு ஒரு ரூமை கொடுத்து, அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்து, கட்டில், டேபிள், தண்ணி எல்லாம் கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, இந்த மகளுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே. அப்போ அவருடைய வேலைக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவனாக இருக்கிறான் என்று. அப்போ சொல்கிறாரு, நான் ராஜா கிட்ட பேசணுமா, அதிகாரிகிட்ட பேசணுமா, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது சொல்லுங்க, நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன். அப்போ எலிசானுடைய வேலைக்காரன் இப்படியாக சொல்கிறார், இல்லைங்க அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே, நோ ப்ராப்ளம்.
குழந்தை இல்லையா, உடனே நம்ம குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம ஜெபிப்போம், ஏதாவது செய்வோம். ஆனால் அவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது முடியாது என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அவள் புருஷனோ மிகுந்த வயதுடையவனாய் இருக்கிறான். அதாவது நீங்க எதுவுமே செய்ய முடியாது என்று அங்க சொல்றாங்க. ஆனால் தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, இல்லைங்க, அடுத்த முறை நீங்க வரும்பொழுது குழந்தையை நீங்க கையில் வச்சிருப்பீங்க. எப்படி ஆகும்? ஆவியானவரால், தேவனால், the spirit of God, தேவனின் ஆவியால் எல்லாம் ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது எசேக்கியேல் 37:14 நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் ஒரு இடத்திற்குள்ளாக அவரை கொண்டு போகிறார். அங்கே எல்லாம் என்ன நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகளாக நிறைஞ்சிருக்கு. அந்த எலும்புகள் எல்லாம் பலனற்று இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன பார்க்கிற? எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்க நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்க்குறியா? அந்த எலும்புக்கு நான் நரம்பை கொடுப்பேன், மாம்சத்தை கொடுப்பேன், தோலை கொடுப்பேன், ஜீவனை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர், ஆவியானவர் அந்த இடத்தில் அசைவாடும் பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றது என்று வேதவசனம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா? முடியாது என்று நினைக்கின்ற காரியங்கள் இருக்கா? பலவீனங்களில் முடியாது என்று டாக்டர் சொல்லிட்டாங்களா? உங்களால் ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர முடியலையா? போராட்டங்களிலிருந்து வெளியே வர முடியலையா? உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சில சூழ்நிலைகள் மாறவில்லையா? ஆவியானவருடைய உதவினால எல்லாம் மாற்ற முடியும். ஆவியானவர் உங்கள் மேல வரும் பொழுது, ஆவியானவர் உங்களுடைய குடும்பத்தில் வரும் பொழுது, ஆவியானவர் உங்களுடைய சரீரத்துக்குள்ளாய் வரும் பொழுது, ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் வரும் பொழுது எல்லா விதமான காரியமும் மாறும். முடியாது என்று வார்த்தையே இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று. பிரியமானவர்களே, மரியாளுடைய வாழ்க்கையில செஞ்ச ஒரு தேவன், முடியாத காரியத்தை முடித்து கொடுத்த தேவன். அப்போஸ்தலர்கள் பயந்து கொண்டிருந்த போது அவர்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தின தேவன். சிம்சோன் மேல முடியாத ஒரு சூழ்நிலையில ஆவியானவர் இறங்கி அவனை பலப்படுத்தி ஜெயம் கொள்ள செய்த தேவன். காற்றையும் காணல, தண்ணியும் காணல, அந்த இடத்துல வாய்க்கால்களை நிரம்ப செய்த ஒரு தேவன். பிள்ளை பெற முடியாத அவருக்கு வயதாகிவிட்டது என்ற நிலையில, எலும்புகள் எல்லாம் பலனற்ற நிலையில ஆவியானவர், தேவனின் ஆவி இவைகளை எல்லாவற்றையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு சென்றது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வருடமும் ஒருவேளை நீங்க எலும்பை போல ஒண்ணுமே பலன் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லை நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய வாய்க்கால்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நாட்கள் கடந்தது, காலங்கள் கடந்தது, இனி இந்த ஆசீர்வாதம் எனக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஆவியானவரால் எல்லாம் ஆகும். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட இந்த நல்ல ஒரு நேரத்திற்காய், வார்த்தைக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகனே, மகளே, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளை நம்பாத, யாராலே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நான் செய்ய முடியும் என்று கர்த்தர் நீங்க சொன்னதற்காக உங்களுக்கு நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்னதற்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, முடியாத காரியத்தை நான் முடிப்பேன் என்று சொன்னீங்கப்பா. ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்துவார், ஆவியானவர் உங்களை எல்லா நிலைகளிலும் நிற்க செய்வார், ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ட்ரைனஸ் எடுத்து போடுவார், ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வழியே இல்லைனாலும் வழிகளை உருவாக்குவார். இதெல்லாமே உங்களால் மாத்திரம்தான் முடியும் என்பதை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஜபத்தின் மூலமாய், வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை நாங்கள் தரித்திருந்து முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடி ஆண்டவரே இந்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்குள்ளாய் வாங்க. ஆண்டவரே, கம் ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருங்க. ஆண்டவரே, ஒருவேளை இந்த ஆவியானவரை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை, எங்கள் குடும்பத்தில் இல்லை என்றால் ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவர் மீண்டும் அவரை எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சரீரத்தில், எங்களுடைய எல்லா நிலைகளிலும் நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சார். இந்த வருடம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும்,
எல்லா பயங்களையும், எல்லா பலனற்ற சூழ்நிலைகளையும், எல்லா வறட்சியான சூழ்நிலைகளையும், எல்லா ட்ரைனஸையும் இயேசுவின் நாமத்தினால ஆவியானவருடைய உதவினால நாங்கள் ஜெயிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இதை விசுவாசித்து இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே உண்மை நாங்கள் நம்பி ஜெயம் கொள்ள இந்த வருஷத்தில் ஆண்டவர் தடையாக இருக்கிற காரியங்களை எல்லாம் நாங்கள் மாற்றி ஜெயம் பெற நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் நம்புங்க, இந்த வார்த்தையை நம்புங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வருஷம் ஆவியானவருடைய உதவினால் எல்லாவற்றையும் நாம் ஜெயமாக மாற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.